நாங்கள் ஃபுல் டே வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ் திருச்சியில் இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வி வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். அவங்க சொன்னாங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொன்னாங்க சாருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ப்ரொசீடிங் வாஸ், அது ஒரு நானும் தனியாக ஐ ஹாவ் டு டேக் அன் இன்டர்வியூ. அந்த கோர்ட் ப்ரொசீடிங் அவ்வளோ லென்த்தியான கோர்ட் ப்ரொசீடிங். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இது எல்லாமே பார்க்குறேன். இது ஒன்று எங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானது கிடையாது. பல தடவை கோர்ட்டுக்கு போனது லைக் எனி அதர் நார்மல் விமென் ஆர் எனி அதர் நார்மல் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் ஆர் நெருக்கடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க கூடாது. இதுதான் என்னோட சின்சியர் அப்பாலஜி டு ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். உங்க வீட்டு சோதனையில என்னென்ன பொருட்கள் அவங்க பறிமுதல் பண்ணிருக்காங்க? மொத்தம் எத்தனை மாதிரியான ஆவணங்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க? ஓகே, அவங்க வந்து 10:30 மணிக்கு அவங்க வந்தாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு வந்து எல்லா ரீசனும் இருக்குது. எப்படி நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பேன்? பிகாஸ் என்னோட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்ட டைம்ல திடீர்னு வந்து அவங்க சர்ச் வாரண்டோட வராங்க. அந்த டைம்ல என் பையன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து அப்பதான் வந்து டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல திடீர்னு வந்து காலிங் பெல் அவ்வளோ வாட்டி காலிங் பெல் அடிச்சுட்டு ஓபன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஒரு 6-7 பேர் நிப்பாங்க. அத்தனை பேர் வந்து போலீஸ், ஜென்ஸ் அதிகமா இருந்தாங்க. மெயில் போலீஸ் வந்து ஒரு 6 பேராவது இருந்திருப்பாங்க. லேடிஸ் வந்து 2 பேர் இருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் பர்சன் who is they told as a representative மெடிக்கல் பிராக்டிஷனரா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க ஒரு லேடி, அவங்களும் வந்திருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து அந்த டைம்ல எல்லாருமே வந்து என்ன வந்து ட்வீட்டோ மெசேஜோ என்ன சொல்றாங்கன்னா எதிர்ப்பு நான் தெரிவிக்கல. எல்லாருக்குமே மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அந்த டைம்ல அது மாதிரி தான் கோவப்படுவாங்க. எனக்கு எப்படி பயமா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நான் வந்து பேரை சொன்னானா எல்லாருமே அதே நினைப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவங்க இப்படி வந்துட்டு வேற மாதிரி எல்லாம் வந்து வைப்பாங்க பொருட்கள், அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப அதே நிலைமை எனக்கு வரக்கூடாதுல்ல. என்னோட கணவர் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து இதுக்கு பிரிசனுக்கு போவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து இதுல வந்து எப்படி சொல்றது, அவர் இன்டர்வியூ வந்து எடுக்கதான் செஞ்சாரு. அவர் வந்து இதுல வந்து பெரிய லெவல்ல வந்து என் கணவராக இருக்கிறனால நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் எதிர்பார்க்கல அவர் வந்து ஜெயிலுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனா அதையும் மீறி அவங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு அவங்க வரும்போது எனக்கு கோபம் இருந்தது, இயற்கை தான். சரி, அவங்க வந்ததுக்கு வந்து இத்தனை பேர் வந்தாங்க. வந்தோடனே கொஞ்சம் எப்பவுமே வந்து அவங்க கொஞ்சம் ரஃபா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. வந்தோடனே ஓகே மேடம் நீங்க உட்காருங்க, உங்க என் போனை வாங்கிக்கிட்டாங்க. போனை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நாங்க வந்து எல்லாமே எடுத்து போட்டாங்க. நீங்க வேணா நீங்க என்னோட வீடு கூட போய் பாருங்க, எல்லா திங்ஸும் அப்படியே எல்லாமே ஷேட்டர்டு. அங்கங்க அந்தந்த பொருட்கள் எப்படியோ கிடக்குது. நீங்க போய் முடிஞ்சா எடுத்து பாருங்க வீடியோ. அது கிளீன் பண்றதுக்கே எனக்கு 2 to 3 days ஆகும். இதுக்குள்ளார வந்து எனக்கு வந்து அங்க வந்து எனக்கு வந்து சர்ச் வாரண்ட் என்னோட ஆபீஸ்க்கு வந்திருக்கு. இந்த மனநிலையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணு எத்தனை ஹேண்டில் பண்ண முடியும்? என் பையனுக்கு காலேஜ் அட்மிஷனு, என்னோட பொண்ணு ஜெர்மனில இருக்கிறா. அவளுக்கு எந்த வேற பாட்ஸ் இன்ன வரைக்கும் நான் அவளுக்கு கால் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் நான் அவளுக்கு கால் பண்ணல. காலையில இருந்து இப்ப வரைக்கும் அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா போன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்க வந்தவங்க வந்து கான்பிஸ்கேட் பண்ணிக்கிட்டாங்க போனு. அதனால என்னால அதுவும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்னன்னா, நான் சாப்பிடவும் இல்லை. ஒரு 2 நாளா ப்ராப்பராகவும் சாப்பிடல. சரி நம்ம வந்து ஆபீஸ் போயிட்டு சாப்பிடலான்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா வந்து சர்ச் வாரண்ட்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து கைப்பற்றினது வந்து 53 ஐட்டம்ஸ். அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்னாங்க நாங்க கைப்பற்றுறது வந்து 59 அப்படின்னு சொன்னாங்க. 59க்கு அப்புறம் வந்து எங்கிருந்து எந்த அபிஷியல் கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு வந்து இல்ல மேடம் இன்னொரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் என்ன எழுத சொன்னாங்க. அதுல வந்து 53 ஐட்டம்ஸ் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 53 ஐட்டம்ஸ்ல வந்து என்னோட ஒரிஜினல்
டாக்குமெண்ட்ஸ், என்னோட